ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு சூப்பரான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, தொடங்கி வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. செய்தி வெளியீடு எண் 460 வெளியிட்ட நாள் நேற்றைய தினம் 4/3/2024. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் 2024 to 2025 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதிதாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு 4 வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்டில் போய் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ 5வது முடித்து அதே ஸ்கூல்லேயே 5வது முடித்து 6வது போய் ஜாயின் பண்ணாலும் சரி, அல்லது வெளியே வேறு ஸ்கூலில் 5வது முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பு இன்னொரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டி ஸ்கூலே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் 4 வகை சான்றிதழ்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஸ்கூல் தரப்புலேருந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்கூல் தரப்புலேருந்து ஓப்பன் பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற தகவல் கீழே இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதாவது மாணவர்களின் கற்றலில் எவ்வித தொய்வும் ஏற்படா வண்ணம் அவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் தங்குதடையின்றி மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நேரடி பயனாளர் பரிவர்த்தனை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிடி மெத்தடு இந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இப்பணியினை எளிமைப்படுத்தும் விதத்தில் வரும் கல்வியாண்டில் இந்த 2024 ஏப்ரல் 2024 இருந்து 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி மூலமாகவே வங்கி கணக்குகள் தொடங்கிடும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. அத்தருணத்திலேயே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கி கணக்குடன் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும். இதன் வாயிலாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் சிரமம் பெருமளவில் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிபிடி முறையில் செலுத்தப்பட்டுட்டு வருது. ஸோ அதன் காரணத்தினால இப்போ 6வது போகிறாங்க பார்த்தீங்களா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது 1 ஏப்ரல் 2024 6th ஸ்டாண்டர்டில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஸ்கூல் தரப்பிலிருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆதாரையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆதார் ஆக்டிவேஷன் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தையினுடைய 5 வயதுக்கு பிறகு ஆதாரில் மறுபடியும் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் 6வது போய் ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸோ அப்போது ஸ்கூல்லே அவங்களுடைய ஆதார் கார்டை ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. மீன்ஸ் என்னென்னா பயோமெட்ரிக் டெமோக்ராபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்தராக வரக்கூடிய அந்த ஊக்கத்தொகையானது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உதவித்தொகையினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போதும் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கும் நேர்விலும் வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் முக்கியமான ஒரு 4 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஜாதி சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ். அதாவது ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கடைசியாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இந்த 4 சர்டிஃபிகேட்டும் இங்கே பாருங்கள். ஏன்னா 4 வகை சான்றிதழ்கள் அவசியமாகின்றன. இந்4 வகை சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போது அரசு சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பித்து தேவையான சான்றிதழ்களை பெற்று வருகின்றனர். மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதற்கான சிரமத்தை குறைத்திடும் வகையில் மாணவர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளிகளிலேயே வரும் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரும் போதே தேவையான ஆவணங்களை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்கும் போது அதன் விவரங்கள் கல்வி மேலாண்மை தகவல் முறைமை தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டு வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போ எல்லாமே இஎம்ஐஎஸ் மெத்தட் தான் இருக்குது. அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அந்த போர்ட்டலில் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ட்ரு பண்ணி அதை வருவாய்த்துறைக்கு அனுப்பிடுவாங்க. விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இஎம்ஐஎஸ் அந்த போர்ட்டல் மூலமாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய மாணவர்கள் வசம் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த நல்வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 4 சர்டிஃபிகேட்டும் இனி ஸ்கூலே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் 6ஆம் வகுப்பு சேரும்போது அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கொடுத்தீங்க அல்லது ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா
அவங்க இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துடும். அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 4 சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்கூல் மூலமாகவே இந்த 4 சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். இதுக்காக எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. இசேவை மையம் போனோம்னா நம்ம 60 ரூபா பே பண்ணணும். ஆனால் இது ஸ்கூல் மூலமாக அப்ளை பண்ணி தரதுனால நம்ம எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.